கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் துளசிக்கு மகேஷ் மேலே பயங்கர சந்தேகம் வருது. அஞ்சலி நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து அஞ்சலி துளசி கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரகு முருகன் ரேவதியை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. துளசி அஞ்சலி நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வருது. இங்கே பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கோவிலா, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் போனது கூட கிடையாது அப்படின்னு அஞ்சலி சொன்ன பதிலை கேட்டு துளசிக்கு ரொம்ப ஷாக்கு. மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னது, அதுக்கப்புறமா வீட்டில் டிவி இல்லை, அது நீ வெளியவும் போக மாட்டுற, அதே மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்கிற, ஆனால் யாரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல, நீ ஒரு ஆளாக தனியாக எப்படி இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்க அஞ்சலி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அஞ்சலி, நம்ம வீட்டில் நீ ஒரு நிமிஷம் நீ எங்கேயும் உட்கார மாட்ட, இப்படியும் அப்படியும் ஓடிக்கிட்டே இருப்ப, பேசுறத நிறுத்துன்னு சொன்னாலும் நீ நிறுத்த மாட்ட, பேசிக்கிட்டே இருப்ப, ஆனால் இங்கே நீ தனியாக இருக்க, இந்த ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க, நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்றிய அப்படின்னு கேட்க, அக்கா அவர் என்னை ரொம்ப கேரிங்காக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, அவர் இதெல்லாம் என்னோட நல்லதுக்காக தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, உனக்குன்னு ஒரு சுதந்திரம் வேண்டாமா, இதை பற்றி நீ அவர்கிட்ட பேசினது கிடையாதா அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக துளசி அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. மகேஷ் வந்ததுமே மகேஷ் கிட்ட ஒரு மாதிரி தான் துளசி பிஹேவ் பண்ணுறாங்க. நாம் எல்லோரும் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம், நாம் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி தியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகேஷ்க்கு சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்களுக்கு நாம் பண்ணுற விஷயம்லாம் தெரிஞ்சிடுச்சோ, அதனால தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் துளசி நைட்டெல்லாம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு அஞ்சலி பற்றி யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. காலையில் தியா சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெளியில் வந்துடுவாங்க. துளசி மட்டும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது தியா கிட்ட அஞ்சலி கேட்குறாங்க, என்ன தியா நீ மட்டும் வர, அம்மா எந்திரிக்கலையே அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நைட்டெல்லாம் அவங்க தூங்கவே இல்லை, உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்னாச்சு, நீ எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்க, நான் கேட்டேன், எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அஞ்சலி கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்துட்டு, இதே மாதிரி தாலி அம்மா கழுத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை கேட்டு அஞ்சலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சரி நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு பார்க்குறாங்க. அப்போ துளசி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட தாலி வெளியில விழுந்திருக்கும். அதை பார்த்ததுமே அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி ஷாக் ஆகிடுவாங்க. அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. பின்னாடியே மகேஷ் வருவார். என்ன இன்னும் உன்னோட அக்கா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகேஷ் வரதை பார்த்துட்டு தாலி வெளியில் தெரியுதுன்னு பெட்ஷீட் எடுத்து டக்குன்னு மூடிடுவாங்க. மகேஷ் பார்த்துட்டு என்ன உங்கள் அக்காவை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்புறதுக்காக போவார். டக்குன்னு அஞ்சலி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், தூங்கட்டும், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி மகேஷ் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே மகேஷ்க்கு சாப்பாடு போட்டு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அஞ்சலி துளசிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அக்கா நான் உன் கூட பிறந்த தங்கச்சி, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிட்டியக்கா, இந்த தாலி எப்படிக்கா வந்தது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அஞ்சலி இந்த தாலி என் கழுத்தில் விருப்பப்பட்டு ஏறினது கிடையாது, இது எனக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியல, அவன் எப்படி இருப்பான் எங்கே இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அஞ்சலி கிட்ட சொல்லி அழறாங்க. அஞ்சலி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அஞ்சலி கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் முருகனும் ரேவதியும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ரகு வராரு. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றத பார்த்துட்டு, ஓஹோ சாப்பிட்றீங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, அப்போ தானே நல்லா ஸ்ட்ரென்த் வரும், புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல அப்படின்னு ரொம்ப கிண்டலாக சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. கவிதா ரகு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், நல்லா சாப்பிட சொல்லி சொன்னேன், அப்போ தானே நல்லா தெம்பாக இருக்க முடியும், புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, என்ன நான் சொன்னது எதுனா தப்பு இருக்கா என்ன அப்படின்னு ரகு முருகன் கிட்ட கேட்குறாங்க. இப்படிலாம் பேசுறதை பார்த்து கவிதாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகும். ரேவதி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்போது கவிதா அங்கேருந்து போனதுக்கப்புறமா ரகு சொல்கிறாங்க. ரகு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதத்துக்கான காசு, வீட்டு செலவுக்கான காசை கவிதா கிட்ட கொடுக்குறாங்க. அதை அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க போகிற கேப்பில் ரகு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள்,
உன் காசு எப்போ நீ கொடுப்ப அப்படின்னு முருகன் கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ முருகன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரகு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேல் நீ கொடுக்குற காசெல்லாம் பத்தாது, இந்த வீட்டில் ஆளுங்க அதிகமாயிட்டே போகிறாங்க, நீ கொடுக்குற காசு பத்தாது, இனிமேல் டபுளாக கொடுக்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் பத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ரகு வந்துட்டு, நீ ஏமா அமைதியாக இருக்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கவிதா வந்துட்டு, அதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.